சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சகரியா 9:9. இஸ்ரவேலர் பாபிலோன் தேசத்தில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். அப்பொழுது சகரியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக இவ்வாறு கூறுகிறார்: சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு. ஏனென்றால் சீயோன் குமாரத்திக்கு சிறையிருப்பில் துக்கம் தான் இருந்தது. அவளுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், அவளை ரட்சிக்க ராஜா அவளிடத்தில் வருகிறார் என தீர்க்கதரிசி கூறுகிறார். சகரியா தீர்க்கன் முன் அறிவித்தது போலவே அந்த ராஜாவும் வந்தார். அந்த ராஜா வேறு யாரும் அல்ல, உன்னையும் என்னையும் ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துதான். அல்லேலுயா. அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி எருசலேமில் பவனி வந்தவர். அவர் சாந்த குணம் உள்ளவர், தாழ்மை உள்ளவர். பொதுவாக உலக ரீதியான ராஜாக்களுக்கு தாழ்மையும் சாந்த குணமும் இருக்காது. ஆனால் இதோ நம்மை ரட்சிக்கிற ராஜா, ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். இவ்வுலகத்தின் ராஜாக்கள் கம்பீரமாக குதிரையின் மேல்தான் பெருமையுடன் ஏறி வருவார்கள். ஆனால் நம்மை ரட்சிக்க நம்மை தேடி வந்த ராஜாதி ராஜா சமாதானத்தை கொடுக்க உண்டாக்க ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியின் மேல் ஏறி வந்து, ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என துதிக்கப்பட்டார். பரிசேயருக்கு ஸ்தோத்திரத்தை கேட்க பிரியமில்லை. போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று இயேசு சொன்னார். குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு ஓசன்னா என ஜனங்கள் துதித்தார்கள். குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணினார். ஜெபம். என் ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். ஆமேன்.